சுகத்துக்காக சுகத்துக்காக என்ன செய்யணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் அப்பா கிட்ட கதை பேசிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு 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 இன்னொரு பிரச்சனை இருந்ததுமா, உங்களுக்கு சுகத்துக்காக என்ன செய்ய, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் அப்பா கிட்ட கதை பேசிட்டு இருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் இருக்குது, ஆண்டவரே அப்படிலாம் இருக்குது, எனக்கு சுகம் தேவை. அப்புறம் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணும்பொழுது, அப்பா பிதாவே அவங்க எப்படி கடந்து போகிறாங்கன்னு தெரில, அவங்க பெற்றோர்கள் எப்படி கடந்து போகிறாங்கன்னு தெரில, நீங்கள் அவங்களுக்கு சுகம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் செய்யலை. நம்மளாம் வந்து ரொம்ப அலப்பற கேங் இல்லைங்களா. எங்கன்னா ஒரு காரியம்னா அப்படியே குடும்பத்தையும் போயிடுவோம், அப்படியே சுற்றி குத்தி எல்லாத்தையும் நினைவுக்கு வரும். ரொம்ப பேஷன் பாருங்கள், ரொம்ப பேஷன், ரொம்ப மனதுருக்கம் உள்ளவங்க. அப்படியே இது ஒரே காரியம்தான், அதை விட்டுருவோம், அது கடைசியாக வருவோம். அவங்க அப்பா அம்மா அந்த பையனை குறித்து ஆண்டு என்ன நினைக்கிறாங்க தெரியல, அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கும், நீங்கள் சமாதானத்தை கொடுங்க. இப்போ அந்த பையனை ஹீல் பண்ணால் எல்லாமே சரியாயிடும். நேராக பையனுக்கு போயிருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வியாதி எங்கே இருக்கோ அங்கே பார்த்து இயேசு நாமத்தில் சுகத்தை பேசுகிறேன், அவ்வளோதான். அப்போ எனக்கு சுகம் வேணும், எனக்கு நீங்கள் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அவரை கவராது. சொல்லுவார், விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னுவார்.